ஓவர் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த 16வது ஓவரில், அதாவது 17வது ஓவர் போய்கொண்டிருக்கிறது. கடைசி 3 ஓவர் 4 பந்துகள் மீதம் இருக்கிறது. எத்தனை ரன்களை பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து இவர்கள் 144 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அடித்து ஆடுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றாலும் ரிஷப் பாண்ட் சிறப்பாக விளையாடுவதனால் அடுத்தடுத்து அவர் அதை முயற்சி செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். புதிய பேட்ஸ்மேன் டு த கிரீஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் தற்போது ஸ்ரேயாஸ் ஐயரை தொடர்ந்து ஜடேஜா வந்திருக்கிறார். 46 போட்டிகள் 154 ரன்கள், ஸ்ட்ரைக் ரேட் 100ஆக இருக்கிறது. இதுவரை 30 ரன்களை கடக்கவில்லை என்பதுதான் இவருடைய நிலை. ஆனாலும் இன்றைய போட்டியில் எத்தனை ரன்களை அடிக்கிறார் என்பதை பார்க்கலாம். இந்த முறை ஸ்ரேயாஸ் ஐயர் அடித்த பந்து சரியாக அதே ஏரியா, விராட் கோலி அவுட்டான அதே ஏரியாவில் பேக்வேர்ட் பாயிண்ட் ஏரியாவில் நின்றிருந்த ஃபீல்டர் மூலமாக அழகாக கேட்சாக மாறியது. வால்ஷுடைய பந்து வீச்சு தொடர்கிறது தற்பொழுது. ஆகவே 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய வால்ஷ் இன்னும் விக்கெட்டுகளை வீழ்த்துவாரா என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா நியூ பேட்ஸ்மேன் டு த கிரீஸ். 2 பேட்ஸ்மேன்கள் தற்பொழுது அடித்தாடக்கூடிய தன்மை, குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரிஷப் பாண்ட் இருவருமே மிகச்சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். ஆகவே தற்போது ரவீந்திர ஜடேஜா 1 ரன் மட்டும் பெற்றிருக்கிறார். அந்த பந்தை சரியாக பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவில் நகர்த்திவிட்டு 1 ரன் மட்டும் பெற்றிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய மேலான ஆதரவை தெரிவிக்குமாறும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா 350 ரன்கள். அடுத்த பந்து அடுத்து ஆடிருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் கொடுத்திருக்கிறது. இந்த முறை ரிஷப் பாண்ட் அருமையாக அடித்து ஆடினார். 2 ஃபீல்டருக்கும் இடையிலே, அதாவது லாங் ஆன் ஃபீல்டர் மற்றும் அதாவது டீப் மிட் விக்கெட் ஃபீல்டர், மணிக்கு டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர், அதுவும் இல்லாமல் கவர் ஃபீல்டர் இருவருக்கும் இடையிலே சென்ற பந்து 4 ரன்களை மிகச்சிறப்பாக அடித்து ஆடிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ரிஷப் பாண்ட் இஸ் ஆன் 27 தற்போது நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியாவினுடைய புள்ளி, அதாவது ரன்கள் பெற்று அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 27 ரன்களோடு ரிஷப் பாண்ட் இருந்து கொண்டிருக்கிறார். 150 ரன்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்தியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இன்றைய போட்டியை பொறுத்தவரை ரிஷப் பாண்ட் ஒரு அதாவது அதிகபட்ச ரன்களை எடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அவர் ஒரு அரை சதம் அடிப்பாரா என்று கூட எதிர்பார்க்கலாம். காரணம், இன்று அவர் சிறப்பாகவே விளையாடி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு பந்தும் அவருக்கு தவறுதலான பந்தாக மாறவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது கோட்ரேல் வந்திருக்கிறார் பந்து வீசுவதற்காக. அடுத்த ஓவர் 18வது ஓவர் தற்போது போய்கொண்டிருக்கிறது. 170 ரன்கள் எடுத்தால் அதிகம் என்ற நிலைதான் தற்போது இருந்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த பந்தை அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பானால் 2 ரன்களுக்கு ஓடி இருக்கிறார்கள். 2வது ரன்னை எடுத்து விட்டார். ஆனால் பேட்ஸ்மேன் ஃபீல்டிங் செய்வதற்கு யாரும் இல்லை. கோட்ரேல் அவரே ஓடி சென்று அந்த பந்தை எடுத்து அடிக்கும் பொழுது அது சரியாக இலக்கு தவறி இருக்கிறது. ஆகவே அவுட் ஆக்கப்பட முடியவில்லை என்பதுதான் இப்போதைய நிகழ்வு. ரவீந்திர ஜடேஜா மட்டுமில்லை, ரிஷப் பாண்டும் மிக வேகமாக ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இடது கையிலே தூக்கி போட்டது காரணமாக தான் குறிப்பாக கோட்ரேல் அந்த பந்து சரியான இலக்கை நோக்கி செல்லவில்லை என்று சொல்லலாம். தொடர்ந்து பார்க்கலாம். அருமையான பந்து ஃபீல்டிங் செய்திருக்கிறார். ஆனாலும் கூட பார்க்கலாம், ரவீந்திர ஜடேஜா 2 ரன்களை பெற்றிருக்கிறார். அடுத்த பந்து இது கோட்ரேலினுடைய அடுத்த பந்து. இந்த முறை பந்து பின்புறமாக சென்ற பந்து ரவீந்திர ஜடேஜா ஒயிட் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைக்கு மேலே சென்ற பந்து பவுன்சராக மாறி இருந்தது காரணமாக ஒயிட் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய போட்டியை பொறுத்தவரை அடுத்தடுத்து இன்னும் 3 ஸ்லாக் ஓவர்ஸ் என்று சொல்லக்கூடிய 3 ஓவர்களில் எத்தனை ரன்கள் பெற இருக்கிறார்கள் என்பது இந்திய பேட்ஸ்மேன்கள் இங்கே அவர்களுடைய பலத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள். 153 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் 17 ஓவர் முடிந்து இன்னும் 3 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. குறிப்பாக மிகவும் பரபரப்பாக செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இது. தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுங்கள். அவர்களும் இந்த சேனலை பார்த்து அவர்களும் இந்த போட்டியினுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்த்து ரசித்து மகிழ்ந்து எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம். 153 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் 17 ஓவர் முடிந்த நிலையில் 20 ஓவர் போட்டி. இது 2வது T20 போட்டி. முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருந்தாலும் 2வது போட்டியில் மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்த நிலையில் ரன்கள் பெரிதாக வரவில்லை. இருந்தாலும் கூட 170 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது வரை பார்க்கும்பொழுது. தொடர்ந்து பார்க்கலாம். 17 ஓவர்
முடிந்து 18வது ஓவர் 3வது பந்து போய்கொண்டிருக்கிறது. அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை பின்புறமாக சென்ற பந்து இல்லை, ஸ்கொயர் லெக் ஏரியாவில் சென்ற பந்து, ஒரு ரன் மட்டும் பெறுவதற்கான வாய்ப்பு. இந்த முறை 2வது ரன் இல்லை. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். கோட்ரேல் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஷெல்ட்ரான் கோட்ரேல் மிகச்சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். ரன்கள் பெரிதாக வரவில்லை. குறிப்பாக ரிஷப் பாண்ட் 27 ரன்களோடு அடுத்த பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். கோட்ரேல் 2.3 ஓவர் வீசியிருக்கிறார். இன்னும் கூட அவருக்கு 2 ஓவர் மீதம் இருக்கிறது. அதுபோல் கேப்பெர்ரே 2 ஓவர் மட்டுமே வீசியிருக்கிறார். அவருக்கும் 2 ஓவர் இருக்கிறது. கிரான் பொலார்ட் 2 ஓவர் மட்டுமே வீசியிருக்கிறார். அவருக்கும் 2 ஓவர் மீதம் இருக்கிற. ஆனால் ஆளுக்கு 1 ஓவர் என்ற நிலையில் தான் போட வாய்ப்பு இருக்கும் என்று தெரிகிறது. தொடர்ந்து அடுத்த பந்தை அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை 1 ரன் பெறுவதற்கான வாய்ப்பு மட்டுமே இருந்திருக்கிறது. இந்த முறை ரவீந்திர ஜடேஜா 4 ரன்களுடனும் ரிஷப் பாண்ட் 27 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். 155 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியிலே பெரிய ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. 170 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே எதுவும் சொல்ல முடியாது என்ற நிலையில் நான் போய்கொண்டிருக்கிறது. தற்பொழுது அடுத்தடுத்த பந்து, இந்த பந்தை அவர் அடித்தாடவில்லை. ஆகவே லெக் பை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லெக் பையில் 1 ரன் எடுத்திருக்கிறார்கள். அடுத்த பந்து அழகாக தடுத்து ஆடியிருக்கிறார். ஆனால் இந்த முறை ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜாவும் கூட ரன்களை அடித்தாட முடியவில்லை என்றுதான் தெரிகிறது. குறிப்பாக ஷெல்டன் காட்ரேல் சிறப்பாக பந்து வீசுவதாகத்தான் தெரிகிறது. அவருடைய பந்து 5 பந்துகளை வீசியிருக்கிறார். பெரிய ரன்கள் என்றும் பெறவில்லை. 18வது ஓவரில் சிறப்பான பந்து வீச்சு, ஆனால் ரன்கள் எதுவும் பெற முடியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். 170 ரன்கள் என்பதுதான் இலக்காக இருக்கும். குறிப்பாக கிரான் பொலார்ட் அவருடைய பந்து வீச்சு தொடருமா அல்லது அடுத்ததாக வரக்கூடிய ஏற்கனவே வீசிக்கொண்டிருக்க வால்ஷுடைய பந்து வீச்சு தொடருமா என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த பந்து இந்த முறை அடித்து ஆடி இருக்கிறார். ஆனால் ஃபீல்டர் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஆகவே ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். 155 ரன்கள் 5 விக்கெட் இழப்பு. 18 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 2 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கும் நிலையில் 155 ரன்களை எடுத்திருக்கிறார்கள் இந்தியா. குறிப்பாக 54 ரன்கள் எடுத்த ஷிவம் துபே மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதுதான் அதிகபட்ச ரன்களாக இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது ரிஷப் பாண்ட் 27 ரன்களோடு 15 பந்துகளிலே சந்தித்து 16 பந்துகளை சந்தித்து 27 ரன்களை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம். மிகச்சிறப்பான ஆட்டம் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இன்னும் கூட 2 ஓவர் மீதம் இருக்கிறது. அந்த 2 ஓவரில் ஸ்லாக் ஓவர் அதிகமாக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை 2வது T20 போட்டி கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் திருவனந்தபுரத்திலே மேற்கிந்திய தீவுகள் இந்தியாவோடு விளையாடக்கூடிய 2வது T20 போட்டியை நேரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பந்து இந்த முறை அடித்தாட முயற்சித்தார் ரவீந்திர ஜடேஜா. பந்து அவருக்கு இணையாக செல்லவில்லை. ஒயிட் பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 1 ரன் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 1 பந்து 1 ரன். தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறு நிகழ்வுகளை நாம் இங்கே நேரலையிலே வழங்க இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வில்லியம்ஸுடைய பந்து ஒயிட் பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராண்டான் கிங் இருக்கிறார். பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆகவே மேற்கிந்திய தீவுகளில் இந்த ரன்கள் அவர்களுக்கு பெரிய இலக்கு அல்ல. இருந்தாலும் இந்தியா அதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வரும் என்பது கடினமான ஒரு இலக்கு என்று தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். இருந்தாலும் கூட இன்றைய போட்டி யார் வெற்றி கொள்வார்கள் என்று பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 1 ரன் மட்டுமே பெற முடிந்தது. திருவனந்தபுரத்தில் பெரிய அளவில் ரன்னை பெற முடியவில்லை என்பதுதான் இலக்காக இருக்கிறது. ரவீந்திர ஜடேஜாவும் கூட இங்கு ரன்களை அடிக்க முடியவில்லை. பந்து அடிக்க முயற்சித்தால் பந்து வேறு புறமாக சென்று கொண்டிருக்கிறது. எந்த பந்துமே அவர்கள் 2 பேட்ஸ்மேன்களுக்கும் சரியான பந்தாக அமையவில்லை. ஹோல்டர் பந்து வீசினால் நிச்சயமாக அடித்தாடுவார். குறிப்பாக ரிஷப் பாண்ட். ஆனால் அதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை என்று தான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் வில்லியம்ஸ் தற்பொழுது அடுத்த பந்தை வீசியிருக்கிறார். 132 km/h என்ற வேகத்திலே பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து அடித்தாடுக்கிறார். ஆனால் இந்த பந்து பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம் 1 டவுன் பாலாக சென்றிருக்கிறது. ஒயிட் பாலாக வீசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு ஒயிட் பால்கள் வில்லியம்ஸினால் வீசப்பட்டதன் தொடர்ச்சியாக ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. விராட் கோலி இருந்த தன்னுடைய பகுதியில் இருந்து கொண்டே தலை அசைத்துக் கொண்டிருக்கிறார். சரியான பந்தாக அது மாறவில்லை. அந்த முறையும் கூட வில்லியம்ஸுடைய பந்து சரியாக மாறவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். அதே வில்லியம்ஸ் அந்த பந்தை சரியாக வீசவில்லை என்பதுதான் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனாலும் கூட அடுத்தடுத்த நிகழ்வு என்னவாக இருக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். அடுத்த பந்து வில்லியம்ஸ் வீசியிருக்கிறார். இந்த முறை அடித்தாடி இருக்கிறார் பந்து. ஆனால் நேரடியாக சென்ற பந்து 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது. இது ரிஷப் பாண்ட். அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். 28 ரன்களோடு ரிஷப் பாண்ட், ரவீந்திர ஜடேஜா 5 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள் இருவரும். தொடர்ந்து பார்க்கலாம்.
இறுதி ஓவர் வர இருக்கிறது. 19வது ஓவரினுடைய 4 பந்துகள், அதில் முடித்து 20வது ஓவர் வர இருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பரபரப்பு வர இருக்கிறது. பார்வையாளர்கள், உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி ஓவர் வருவதற்கு முன்பு 4 பந்துகள் மீதம் இருக்கிறது. அடுத்த பந்து அடுத்து ஆடி இருக்கிறார். இந்த முறை மேலே எழுந்து சென்ற பந்து அழகாக 4 ரன்களை கொடுக்கவில்லை, தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். 2 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இது குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா தற்பொழுது அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்கிறார். ஆனால் ஹேட்மயர் அந்த பந்தை தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறார். பார்க்கலாம் அடுத்தடுத்த பந்துகள் என்னவாக இருக்கும். நிச்சயமாக ஒரு 6 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக விரைவாக ஓடி வந்து அந்த பந்தை தடுத்து இன்னொரு ஃபீல்டரிடம் தூக்கி போட்டதன் காரணமாக பந்து நேரடியாக வந்து சேர்ந்துவிட்டது களத்திற்கு. அதற்குள் இருவரும் 2 ரன்களை பெற்றுவிட்டார்கள். ரிஷப் பாண்ட் 28 ரன்கள், ரவீந்திர ஜடேஜா அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை மேலே எழுந்து சென்ற பந்து 2 ரன்களை மட்டுமே கொடுத்திருக்கிறது. மீண்டும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை 2 ரன்கள் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல் தொடர்ந்து புதிய நிகழ்வுகளை உங்களுக்காக வழங்கியிருக்கிறது. பல்வேறு போட்டிகள் நேரலையை வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் உங்கள் நேரலையில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த முறை இறுதி பந்து, அதாவது கடைசி ஓவருக்கு முந்தின ஓவர், அதாவது 19வது ஓவரின் இறுதி பந்தை நாம் போட இருக்கிறார் வில்லியம்ஸ். இந்த பந்தை அடித்தாட ரவீந்திர ஜடேஜா எதிர்கொள்கிறார். அடித்திருக்கிறார், ஆனால் பந்து செல்லவில்லை, ரன் எதுவும் இல்லை. 19 ஓவர் முடிவிலே 164 ரன்கள். நாம் எதிர்பார்த்தது போல 175 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு மட்டுமே இங்கே இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் இனி 5 பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். ஆகவே பந்தை அடித்தாடுவதுதான் இந்த இறுதி ஓவர். ஸ்லாக் ஓவர் என்றாலும் கூட இது இறுதி ஓவர் என்று சொல்லக்கூடிய அளவில் இறுதி ஓவரை அடித்தாடுவதற்கு தான் சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 18.5 ஓவர் முடிவடைந்து இறுதி ஓவரில் அவுட் ஆகி சென்றிருக்கிறார். தற்பொழுது ரவீந்திர ஜடேஜா இஸ் அவுட். வில்லியம்ஸுடைய பந்து வீச்சில் 2வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ரவீந்திர ஜடேஜா இந்த சிறப்பாக ஆடவில்லை, அதை நாம் பார்த்தோம். 6வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இறுதி ஓவரில் 6 பந்துகள் மட்டுமே இறுதி ஓவரில் இருக்கிறது. 164 ரன்கள், 6 விக்கெட் என்ற நிலையில் 19 ஓவர் முடிந்த நிலையில் இறுதி ஓவர் வர இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை பாருங்கள். புதிய பேட்ஸ்மேன் வரும் வரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பார்வையாளர்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இறுதி ஓவரை பார்ப்பதற்கு, பரபரப்பான அந்த ஆட்டத்தின் இறுதி ஓவரை பார்க்க இருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இந்த முறை முதல் பந்தை எதிர்கொண்ட ரிஷப் பாண்ட் பேட்டை தூக்கி எறிந்து விட்டார். அந்த பேட் தன் கையிலிருந்து பிரிந்து சென்று சரியாக லெக் அம்பையருக்கு அருகிலே விழுகிறது. அந்த பேட்டை எடுத்து வந்து லெக் அம்பையர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் இருந்து நழுவி சென்றிருக்கிறது. இது ரிஷப் பாண்டுக்கு ஒரு பந்தை, அதனால் தற்பொழுது கிளவுஸை மாற்றி கொண்டிருக்கிறார். வேறு கிளவுஸ் கேட்டிருக்கிறார் என்று தெரிகிறது. தற்பொழுது வேறு புதிய கிளவுஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 5 பந்துகளை சந்திக்க இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இறுதி 5 பந்துகள் எத்தனை ரன்களை கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். INNINGS 8 வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்கிறார். இவரும் கூட மிகச்சிறப்பாக அடித்தாடக்கூடியவர். 6 ரன்களை அடித்தாடக்கூடிய தன்மை கொண்டவர் வாஷிங்டன் சுந்தர். இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு சிறப்பான ஒரு பிளேயர். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து, 2வது பந்து அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. 2 ஃபீல்டரும் சரியாக நின்று தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே 2 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு. 166 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். இன்னும் ரன்கள்
வர வேண்டும். ரவீந்திர ஜடேஜா அடிக்க முயற்சித்தவர் சரியாக பந்தை கணிக்கவில்லை. அதன் காரணமாக பந்து உள்புகுந்து உள்புகுந்து சரியாக ஸ்டெம்பை தகர்த்திருக்கிறது. அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை அவுட் ஆவாரா என்று பார்க்கலாம். இல்லை, ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இறுதியாக வீசக்கூடிய காட்ரேல், ஷெல்டன் காட்ரேல் மிக சிறப்பாக பந்து வீசுகிறார் என்றுதான் தெரிகிறது. 3 பந்துகள் வீசப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரிய ரன்கள் பெறவில்லை. 170 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேஸ்ட்ரிக் வில்லியம்ஸ் கோட்ரேலை அதிகமாக உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் 3 பந்துகள் மட்டுமே இருக்கிறது. தற்பொழுது ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லை. தற்பொழுது பார்க்கலாம் அடுத்த பந்து. ஆனால் இந்த பந்தும் விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறதாக தெரிகிறது. இந்த முறை விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக ரிஷப் பாண்ட் இஸ் அவுட்டா இல்லை ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் அவுட் என்று தெரிகிறது. பார்க்கலாம். கோட்ரேலினுடைய பந்து வீச்சு அடித்தாட முற்பட்ட பந்து. கோட்ரேல் அந்த பந்தை லோ கேட்சாக மிகச்சிறப்பாக அவரே பிடித்திருக்கிறார். அதனால் அவர் மார்ச் அதாவது மிகச்சிறப்பான சல்யூட் மேன் என்று சொல்லக்கூடிய ஷெல்டன் கோட்ரேல் அந்த விக்கெட்டை வீழ்த்திய பிறகு வாஷிங்டன் சுந்தர் இஸ் அவுட் ஃபார் 0. தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு பந்து இருப்பதா 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. புதிய பேட்ஸ்மேன் வித் கிரீஸ் பெரிய ரன்களை பெறவில்லை. ஆக 170 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். பெரிய ரன்கள் பெற முடியாவிட்டாலும் 2 புதிய பேட்ஸ்மேன் வித் கிரீஸ் என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை நேரடியாக சென்ற பந்து 2 தினேஷ் சகர் 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது. இறுதி பந்து, இந்த போட்டியின் இறுதி பந்து, அதாவது முதல் இந்தியன் இன்னிங்ஸினுடைய இறுதி பந்து. தீபக் சஹர் நியூ பேட்ஸ்மேன் டு த கிரீஸ். தற்பொழுது எதிர்கொள்ள இருப்பது குறிப்பாக ரிஷப் பாண்ட். ஷெல்டன் கோட்ரேலினுடைய பந்து இறுதி பந்து, 20வது ஓவரின் இறுதி பந்தை எதிர்கொள்ள இருப்பது ஷெல்டன் கோட்ரேலினுடைய இறுதி பந்து. ஆகவே அடுத்த பந்து எதிர்கொள்ள இருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு லோ கேட்ச் என்று சொல்ல வேண்டும். ஷெல்டன் கோட்ரேல் அருமையாக அந்த பந்து வீச்சு அவருடைய இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். இந்த முறை அடுத்து ஆடிய பந்து 4 ரன்களை கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. தடுத்து நிறுத்திவிட்டார்கள். 2 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓடிவிட்டார்கள் 2 ரன்கள். ஆகவே 169 170 ரன்களாக மாறியிருக்கிறது. தற்போது 170 என்ற நிலையில் இந்தியா இன்னிங்ஸை முடித்திருக்கிறது. 7 விக்கெட் என்ற நிலை. 171 ரன்கள் எடுத்தால் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெறலாம் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாட முயற்சிப்பார்கள். தற்போது இன்னிங்ஸ் பிரேக்கில் இருக்கிறோம். இந்தியா 170 ரன்கள் 7 விக்கெட் இழப்பு. ரிஷப் பாண்ட் இஸ் ஆன் 33 என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். இன்று ரிஷப் பாண்ட் சிறப்பாக விளையாடி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் 2வதாக அதிக ரன்களை பெற்ற ஒரு பேட்ஸ்மேனாக ரிஷப் பாண்ட் இருக்கிறார். முதல் பேட்ஸ்மேன் 54 ரன்களாக எடுத்த சிபம் துபே, 2வதாக ரிஷப் பாண்ட். தொடர்ந்து 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகள் அணி அவருடைய இன்னிங்ஸை தொடர இருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளை, இன்னிங்ஸ் பிரேக்கில் இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலோடு இணைய இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.